தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவாகரத்து வழக்கு இன்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் திருமண உறவை மீறிய தொடர்பு இருப்பதாகவும் குடும்ப உரிமைகள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சங்கீதா முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு முதலில் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்குதல் செய்யப்பட்ட நிலையில் பின்னர் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாறப்பட்டது. கடந்த விசாரணையின் போது ஒரு தரப்பினரும் காணொலி வாயிலாக ஆஜராகியிருந்தனர். தொடர்ந்து வழக்கு விசாரணை இன்று நடைபெறுகிறது. இதற்கிடையில் இரு தரப்பினரும் இடையே சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருவதால் அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த வழக்கில் என்ன முடிவு வரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவாகரத்து வழக்கு இன்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் திருமண உறவை மீறிய தொடர்பு இருப்பதாகவும் குடும்ப உரிமைகள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சங்கீதா முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு முதலில் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்குதல் செய்யப்பட்ட நிலையில் பின்னர் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாறப்பட்டது. கடந்த விசாரணையின் போது ஒரு தரப்பினரும் காணொலி வாயிலாக ஆஜராகியிருந்தனர். தொடர்ந்து வழக்கு விசாரணை இன்று நடைபெறுகிறது. இதற்கிடையில் இரு தரப்பினரும் இடையே சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருவதால் அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த வழக்கில் என்ன முடிவு வரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.